உங்கள் பகுதியின் சிறப்புகளாக பெருமையாக நீங்கள் கருதும் விஷயம் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் மதுக்கரை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். கோவையின் பெருமை அப்படின்னால நம்ம கோவையினால் தண்ணி தான். சிறுவாணி சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. உலகத்தில் ரெண்டாவது இடம் தண்ணி. சுவையான நீர்னா கோவையோட சிறுவாணி வாட்டர் தான். இது அதோட ஸ்பெஷல் இருக்கு. இது எல்லா டேம்லையுமே தண்ணி பம்ப் பண்ணுவாங்க. இது இயற்கையாகவே மேலிருந்து கீழே வரக்கூடிய தண்ணி. கோவையோட பெருமை சிறுவாணி தண்ணி தான். மக்களுக்கு காவல் தெய்வமாக இருக்கிறது கோணியம்மன் கோவில் தாங்க. இது மன்னர் காலத்து பல நூற்றாண்டு வாய்ந்த பெருமை வாய்ந்த திருக்கோவிலுங்க. இப்பயும் நம்ம ஆகம விதிப்படி நல்ல பூஜைகள் எல்லாம் சிறப்பாக நடந்துட்டு வருதுங்க. நம்ம கோவை மக்களோட காவல் தெய்வமே நம்ம கோணியம் திருக்கோவில் தாங்க. பேரூர் பட்டீஸ்வரர் கோயில்னு சொல்லாங்க. இது மிகப்பெரிய பழமையான திருக்கோயிலுங்க. இப்போ நடுவில் கூட கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணி முடிச்சிருக்காங்க. பிறப்பருக்கும் எங்கள் பெருமாள்னு ஒரு வாசகம் இருக்குங்க. அதே மாதிரி தான் அந்த கோயிலில் தரிசனம் பண்ணவங்க இரவா புலி பிறவா பனைன்னு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க. பிறப்பை அறுத்துருவாங்க. அந்த சிவனை தரிசனம் பண்ணுறவங்களுக்கு மறுபிறவி கிடையாது அப்படின்ட்டு ஒரு ஐதீகங்க. இதுக்கு கோயம்புத்தூர் மக்களை பெரிய சாமியாக இந்த பேரூர் பட்டீஸ்வரர் பெருமாள் கும்பிடப்படுறாங்க. பெருமையாக சொல்ல வந்தது கோயம்புத்தூரில் டவுன் ஹாலில் இருக்கிற விக்டோரியா ஹால். அந்த விக்டோரியா ஹால் ஆங்கிலேயர் காலத்தில் 1892 ராணி விக்டோரியா அவர்கள் நினைவாக கட்டப்பட்டது. அது இன்னுமே மாநகராட்சி கார்பரேஷனில் இன்னுமே பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதில் இந்த மாநகராட்சி கவுன்சிலர் கூட்டம்லாம் நடக்குது. அது இல்லாமல் வரவேற்பு கூட்டங்களும் அதை பயன்படுத்திக்கிட்டு இன்னும் அது சிறப்பாக பயன்படுத்தி இந்த கோயம்புத்தூர் மாநகராட்சி அதை வச்சுட்டு இருக்கிறாங்க. மக்கள் குரல் பகுதியில் மதுக்கரை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.